சீசனில் தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போதே மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே 1 வருஷம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி மாதிரியான டிஃபனாக இருந்தாலும் சரி, சாதமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு 2 கிலோ அளவுக்கு நல்ல பழமாக இருக்க தக்காளியாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கடாயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொட்டை, நார் எதுவுமே இல்லாமல் சுத்தம் பண்ண புளி 100 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இந்த தக்காளியில் இருக்க தண்ணி நல்லா வற்றி இந்த அளவுக்கு நல்லா தொக்கு பதத்துக்கு வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுடுங்க. அடுத்து 1½ டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் இதை வறுத்து ஆற வச்சுட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு 200 300 ml அளவுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 30 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 100 கிராம் அளவுக்கு மிளகாத்தூள், இது எல்லாமே சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி புளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டு சேர்த்த எண்ணெயெல்லாம் திரும்ப வெளியில் வர அளவுக்கு இந்த தக்காளி சுருளை வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச கடுகு வெந்தய பொடி 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பொடி நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஊறுகாயிலேருந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அப்போ தான் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.